فأزيد أسراب الغيوم. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய அமல் பெரிய நன்மை தொடரா பார்த்துட்டு வரோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த சிறிய அமல் என்ன, அதுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நபி மொழியை நான் படிச்சு காட்டுறேன். அதை படிக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புகாரில 659வது ஹதீஸா, ஒரு பள்ளிக்கு சென்று தொழக்கூடிய மனிதருக்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னு ரசூலா விளக்குறாங்க. அதுல கடைசி பாட்டு நான் படிக்கிறேன். உங்களில் ஒருவர் தொழுகைக்காக காத்திருந்து தொழுகைதான் அவரை தம் மனைவி மக்களிடம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்குமானால் அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார். மாஷா அல்லாஹ். தொழுகைக்காக ஒரு மனுஷர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் தொழுதுட்டு இருக்கிற மாதிரி அந்த நன்மைகள் கூலிகள் வழங்கப்படுமா. இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது இல்ல. நம்ம செய்யாத ஒரு செயலுக்கு செஞ்ச ரிவார்டு, நம்ம செய்யலாம் தெரியும், இங்கதான் செய்ய போறோம்னு தெரியும், ஆனா நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ரிவார்டு, அதுக்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு தான் மார்க்கம் சொல்லிருக்கு. அப்ப இந்த இடத்துல தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நீங்க ஒரு தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைச்சா நம்ம நல்ல விஷயம் எது நினைச்சாலும் நம்மளுடைய மார்க்கத்துல நமக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கறான். ஆனா குறிப்பிட்டு இந்த நன்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப நீங்க தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே தர்மம் செஞ்சதுக்கான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானா இல்ல. ஆனா நினைச்சதுக்கு கூலி உண்டு. இப்ப ஜக்காத் கொடுக்கணும், இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த நபர்கிட்ட, இந்த மனிதர்கிட்ட, இந்த குடும்பத்திட்ட, இல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்க. அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கனால நீங்க கொடுத்த நன்மை எல்லாம் கொடுத்துருவானான்னு கேட்டா இல்ல. ஆனா அதுக்கான நன்மை உங்களுக்கு உண்டு. இந்த விஷயத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, தொழுகைக்காக நீங்க வெயிட் பண்ணி, இப்ப நீங்க எந்திரிச்சு உங்களுடைய குடும்பத்தினரை பாக்குறத எது தடுத்திருக்குன்னா, தொழுதுட்டு போயிடலாம், அடுத்த வக்தையும் தொழுதுட்டு போயிடலாம்னு ஒரு மனுஷன் பள்ளியில உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரியே கருதப்படுவார். அப்ப அதுக்கான கூலி உண்டு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஒரு சிறிய அமல் அப்படின்றத விட நம்ம ஒரு அமல் செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு இவ்வளவு நன்மை. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு அமலை செய்ய சொல்லி ரொம்ப ஆர்வம் ஊட்டுறான், எதாவது கொடுத்து இந்த மனிதன் இந்த அமலை செய்ய வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னா, அந்த அமல் நமக்கு நன்மைன்றதை தாண்டி நமக்கு நம்மளுடைய உள்ளத்துக்கு அது தேவையா இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் அதை செய்ய சொல்லி நம்மள புஷ் பண்றான். இப்ப இந்த அமல்ல நமக்கான தேவை என்ன இருக்குன்னா, நம்ம தொழுகைக்காக மட்டுமே காத்திருந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா நமக்கு இறை அடிமைன்ற உணர்வு முழுசா நமக்குள்ள வரும். நம்ம எல்லா அமலையும் எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் செய்ய சொல்லி கட்டளையிடும் போதே அந்த அமல் நமக்கு இறை அடிமைன்ற உணர்வை கொடுக்கணுன்றதுக்காகவே அல்லாஹ் கட்டளையிடுவோம். அப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை நான் அல்லாஹுடைய அடிமை. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாராவது கேட்டா பதில் சொல்லுவோம், ஆனா எல்லா நேரமும் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது நம்ம அல்லாஹுடைய அடிமை, அவங்களுக்கு கட்டுப்பட்டுதான் நம்ம வாழணும், அவங்க கிட்டதான் நம்ம திரும்ப போக போறோம்னு எல்லா நேரமும் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது. இப்போ குறிப்பிட்ட சில அமல்கள் அதை நமக்கு ஞாபகப்படுத்தும். இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு முறை நமக்கு ஞாபகம் வருதோ அவ்வளவு நல்லது, அவ்வளவு சிறப்பா நம்மளுடைய வாழ்க்கை அமையும். இப்போ குறிப்பா இந்த தொழுகைக்காக காத்திருத்தல், நான் இறைவனுடைய அடிமை, அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காருன்னா அந்த கட்டளையை முடிக்கிற ஒரு நேரம் வரப்போகுது, அது வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்டளையை நிறைவேற்றிட்டு நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து போறேன் அப்படின்னு ஒரு மனிதனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிரும்ல, அந்த உணர்வு இந்த அமல் செய்யறது மூலமா நமக்கு கிடைக்கும். அடுத்த விஷயம், நம்ம இந்த உலகத்துல எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் நமக்கு தேவையான மனிதர்களா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நம்ம தேடி போறோம். நம்ம கிட்ட அது வரும், நம்ம உட்கார்ந்து இருக்கோமா இல்ல, நம்ம தேடி போறோம். ஆனா அல்லாஹ்வை மட்டும் நம்ம தேடி போறது ரொம்பவே குறைவா இருக்கு. அப்ப இந்த அமல் நமக்கு என்ன செய்யும்னா, அல்லாஹ்வை தேடி அல்லாஹ்வை நாடி நம்ம வெயிட் பண்ணி அந்த தொழுகை நிறைவேற்றுறதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்ல, அது நமக்கு ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும். நம்மளுடைய கல்புக்கு, நம்மளுடைய உள்ளத்துக்கு நம்ம அல்லாஹ்வை தேடி போறதுக்கான ஒரு பிராக்டிஸா இருக்கும். இப்போ இந்த தொழுகைக்காக காத்திருந்து தொழுத நன்மை, அதுக்காக காத்திருந்துட்டு பரவாயில்ல அப்ப தொழுத நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம போயிடலாமா? அப்படி இல்ல. அது ஷைத்தான் நமக்கு அப்படி சில கேள்விகளை உண்டு பண்ணலாம், நமக்கு ஆர்வம் ஊட்டுறான்ல. இப்ப தொழுத இன்னும் கூடுதல் நன்மை கிடைக்கும். அப்ப இந்த ஒரு சிறிய அமலை செய்து பெரிய நன்மைகளை பெறக்கூடிய மக்களா நம்ம எல்லாரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.